So yeah, today will be okay. So, மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிளான் கிங்டம் கிளாஸ் 11th சாப்டர் நம்பர் 3 வருது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸில் இன்ட்ரோடக்ஷன். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் முந்தைய அத்தியாயத்தில் விட்டேக்கர் 1969ஆம் ஆண்டு முன்மொழிந்த அமைப்பின் கீழ் உயிரினங்களின் விரிவான வகைப்பாட்டை நாம் பார்த்தோம். அதில் அவர் மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், அனிமாலியா மற்றும் பிளான்டே ஆகிய 5 வகைப்பாட்டை முன்மொழிந்தார். அப்படின்னா என்ன? இப்போ விட்டேக்கர்ன்ற ஒரு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா 5 ராஜ்யங்களை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முதல்ல வந்தது என்னது? மொனேரா. ரெண்டாவது வந்தது புரோட்டிஸ்டா. மூணாவது புஞ்சைகள். நாலாவது அனிமாலியா அப்படின்னா அனிமல்ஸ். அஞ்சாவது பிளான்டே. இப்படி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை வந்து கொடுத்தது விட்டேக்கர். இப்போ 1969 கொடுத்திருந்தாங்க. அடுத்து இந்த அத்தியாயத்தில் பொதுவாக தாவர உலகம் என்று அறியப்படும் பிளான்டே பேரினத்திற்குள் உள்ள மேற்கொண்டு வகைப்படுத்தலை நம்ம பார்ப்போம். அப்போ அதுல வந்து 5வது இருக்கிறத பிளான்டே, அதாவது தாவரவியல் உலகத்தை பத்தி நம்ம இதுல வந்து இன்னும் விரிவா பார்க்க போறோம். ஓகே, தாவர உலகம் பற்றி நமது புரிதல் காலப்போக்கில் மாறிவிட்டது. இங்கு நாம் இதை வலியுறுத்த வேண்டும். இது இது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் 5 ராஜ்யங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்னது? மொனேரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், அனிமாலியா, அப்புறம் பிளான்டே. இது இந்த இந்த வகைப்பாட்டை வந்து அறிமுகப்படுத்த யாரு? விட்டேக்கர். அதோட கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் அதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரோலஸ் லின்னே, ரெண்டாவது ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர், மூணாவது ஆர்எச் விட்டேக்கர், நாலாவது பிளாக்மேன். இதுல ஆன்சர் என்னது? இதுக்கான ஆன்சர் என்னது? விட்டேக்கர். ஆர்எச் விட்டேக்கர் தான் இதோட ஆன்சர். அது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை மொனேரா, புரோட்டிஸ்டா, அனிமாலியா, புஞ்சைகள், அப்புறம் பிளான்டே, இப்படி 5 ராஜ்யங்களும் உள்ள இருக்கிற அந்த வகைப்பாட்டை கொடுத்தது ஆர்எச் விட்டேக்கர். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம புஞ்சைகள் மற்றும் செல் சுவர்களை கொண்ட மொனேரா மற்றும் புரோட்டிஸ்டா உறுப்பினர்கள் இப்போது பிளான்டேவில் இருந்து விலக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் முந்தைய வகைப்பாடுகள் அவற்றே அதே ராஜ்யத்தில் வைத்திருந்தன. இப்ப என்னன்னா, ஏற்கனவே இருந்த ஏற்கனவே பிளான்டேக்குள்ள இருந்தது தான் வந்து இந்த பங்கைனா புஞ்சைகள். இந்த புஞ்சைகள் செல் சுவரொட்டிகள் இருக்கிற இது எல்லாமே இந்த பிளான்டேன்ற இதுக்குள்ளதான் இருந்து. ஆனா இப்போ புதுசா வந்த வகைப்பாட்டுல இது வந்து பிளான்டேல இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வேற என்னது? அந்த ஆல்கேல இருக்கிற சைனோ பாக்டீரியான்னு ஒண்ணு இருக்கு. சைனோ பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்வேன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஆல்கைல இருந்தத இப்ப ஆல்கைல இருந்து வெளியே நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த அத்தியாயத்தில் நாம் பிளான்டே கீழ் பாசிகள், பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம் மற்றும் ஆஞ்சியோஸ்போம் பற்றி பார்க்க போறோம். ஓகே, இந்த நவீன வகைப்பாட்டு முறைப்படி பின்வரும் குழுக்களில் ஏது தாவர ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளது? முந்தைய வகைப்பாடுகள் வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் இது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா, நவீன வகைப்பாடு, அதாவது மாடர்ன் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே கிங்டம் பிளான்டேல இருந்து எதெல்லாம் இப்ப வெளியில எடுத்திருக்காங்க, எதெல்லாம் இப்ப இதுல இருந்து விலக்கப்பட்டுள்ளது? அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்கே, பிரையோஃபைட், சைனோபாக்டீரியா, ஆஞ்சியோஸ்போம். இது 4ல எது ஆன்சர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைனோபாக்டீரியா தான் வந்து இது வந்து எடுத்திருக்கிறாங்க. பார்த்தோம்னா சைனோபாக்டீரியான்றது ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே கிங்டம் பிளான்டே, அதாவது பிளான்டேன்ற அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்துச்சு. அதை வந்து இப்போ இவங்க வெளியே எடுத்துட்டாங்க. இது ஏன் இதுல இருந்து வெளியே எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பாசிகள், அதாவது இது வந்து ஆல்கே இல்ல, ஆல்கேக்கான அதோட தகுதிகள் இப்ப இல்லைன்றதுனால அது வந்து அதுல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. இன்னும் வேற விருப்பங்கள் வேற பாசிகள்ல இருக்கு. லைக் அதர் ஆப்ஷன்ஸ் பிரையோஃபைட், ஆஞ்சியோஸ்போம்லாம் வந்து பிளான்டேக்குள்ளதான் இருக்குது. அதனால வந்து அது கண்டிப்பா எடுக்கல. சைனோபாக்டீரியா மட்டும் தான் பிளான்டேல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சைனோபாக்டீரியா. அடுத்து வகைப்பாட்டு அமைப்புகளை பாதித்த சில காரணிகளை புரிந்து கொள்ள பூக்கும் தாவரங்கள் உள்ள வகைப்பாட்டையும் நாம் பார்ப்போம். அதாவது இப்போ ஆஞ்சியோஸ்போம்ஸ்னா என்ன? ஆஞ்சியோஸ்போம்ன்றது பூ பூ பூக்கிற பிளான்ஸ், அதாவது பூ வைக்கிற தாவரங்களை நம்ம வந்து ஆஞ்சியோஸ்போம் சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து வகைப்படுத்துறோன்றத பார்க்க போறோம். அதுல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டின் ஆரம்ப கால அமைப்புகள் வாழ்முறை, நிறம், இலைகளின் எண்ணிக்கை மற்றும் வடிவம் போன்ற
மொத்த மேலோட்டமான உருவவியல் பண்புகளை மட்டுமே பயன்படுத்தினர். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு நம்ம பூ பூக்கிற செடி வந்து அதனுடைய வாழ்வியல் எப்படி சொல்றது? அது வந்து தண்ணீல இருக்கிற செடியா? இல்ல நிலத்துல இருக்க செடியா? இல்ல வந்து வேற எதனா ஒரு ஹார்ஷ் என்விரான்மென்ட் எப்படி சொல்றது? பயங்கர சூடு இப்ப டெசர்ட் அந்த மாரி பாலைவனம் அங்க இருக்கிற செடியா? இதெல்லாம் வச்சு இந்த மாரி அதோடைய வெளிப்புற தோற்றங்கள வச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து வகைப்பாடு படுத்தியிருந்தாங்க. இது இது யார் குடுத்தாங்கன்னா, அதாவது இது யார் குடுத்தா? அதாவது இந்த மாரி வகைப்பாடு எப்படி? அதோட வெளிப்புற அமைப்ப வச்சியும், அதோடைய சூழல் எந்த சூழல்ல இருக்குன்றத வச்சியும், இந்த ஒரு வகைப்பாட குடுத்தது யாருன்னா, கார்லோஸ் லின்னேஸ். லின்னேஸ்ன்றவர் தான் இந்த வகைப்பாட குடுத்திருந்தாரு. ஓகேவா? அப்போ ம் அப்போ இந்த சிஸ்டம் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டிபிஷியல் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஆர்டிபிஷியல்னா செயற்கை கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். செயற்கையான கிளாசிஃபிகேஷன் ஏன்னா, இதனுடைய வெளிப்புற தோற்றங்கள் வச்சு நம்ம இத கிளாஸிஃபை பண்றதுனால இத செயற்கையான கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஆர்டிபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். காரணம் ஏன்னா, இது வந்து வெறும் கொஞ்சம் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? அதனுடைய சில பண்புகளை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு குயிஸ். இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். லின்னேஸால் உருவாக்கப்பட்ட செயற்கை வகைப்பாட்டு முறை மொத்த மேலோட்டமான உருவியல் பண்புகளுடன் தொடர்புடையது என்றால், இயற்கை வகைப்பாட்டு முறை எதனுடன் தொடர்புடையது? அதாவது ஆர்டிபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டெவலப்ட் பை லின்னேயஸ் டு கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜி கேரக்டரிஸ்டிக் கேரக்டர்ஸ் ஆஸ் அ நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இஸ் டு. அப்படின்னா என்னன்னா, நம்ம லினேயஸ் கொடுத்தது என்னது? ஆர்டிபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதாவது அதனுடைய வெளிப்புறம் தோற்றம் வச்சு இருக்கிற கேரக்டர்ஸ் அதை வச்சு உள்ள சிஸ்டம். அப்படி அது வந்து வெளிப்புறம் தோற்றம் வச்சு வந்த கிளாசிஃபிகேஷனா, நேச்சுரல் சிஸ்டம் எதை வச்சுள்ள கிளாசிஃபிகேஷன் கேட்குறேன். அதுல ஆப்ஷன்ஸ் முதல்ல தாவரத்தின் வேதியியல் கூறுகள், அதாவது அதனுடைய கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ். அதே ரெண்டாவது ஆப்ஷன் பரிணாம உறவுகள். அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதாவது அதோடைய ஆன்சஸ்டர்ஸ் யாரு அதை வச்சு இருக்கிறது. மூணாவது குரோமோசோம் எண்ணிக்கை மற்றும் அமைப்பு, அதோடைய குரோமோசோம் நம்பர் எந்தெந்த செடியில வந்து எத்தனை இருக்கு அது வச்சு. நாலாவது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அதாவது மின் நுழைப்பு, பின்ன உடற்கூறியல், பின்ன கருவியல். இதுல எது வச்சு உள்ளதான நேச்சுரல் கிளாசிபிகேஷன். நேச்சுரல் கிளாசிபிகேஷன் வந்து நம்ம எதை வச்சு பண்ணிருக்காங்க இப்போ புதுசு. ஏற்கனவே ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் அதோட வெளிப்புறம் தோற்றம் வச்சு. அப்ப நேச்சுரல் கிளாசிபிகேஷன் எதை வச்சு பண்ணிருக்காங்க? நாலாவது ஆப்ஷன், அதாவது மீன் நுண்ணமைப்பு, பின்ன உடற்கூறியல் மற்றும் கருவியல் இதை வச்சு. அப்படின்னா நாலாவது ஆப்ஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் அது வெளிப்புறம் தோற்றம் வச்சு பண்ணது. இது அப்போ நேச்சுரல் கிளாசிபிகேஷன் இருக்கும் அதோடைய மைக்ரோஸ்ட்ரக்சர், அதாவது அதுக்குரிய உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான அதுக்குன்னே சிறப்பாக இருக்கிற அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு அதனுடைய அனாட்டமி, அதோடைய கருவியல் இது வச்சு பண்ணதுதான் நம்மளோட நேச்சுரல் கிளாசிபிகேஷன். இயற்கை வகைப்பாட்டு முறைகளை இயற்கை உயிரினங்கள் உண்மையான உறவுகளையும் நெருங்கிய தொடர்புகளையும் பிரதிபலிக்கும் பரந்த அளவிலான பண்புகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சில வெளிப்படையான பண்புகளை மட்டுமே பயன்படுத்தி செயற்கை முறைகளை போலல்லாமல் இயற்கை முறையில் வெளிப்புற மற்றும் உள்ளம்சங்கள் இரண்டையும் கருத்தில் கொள்கின்றன. இந்த அம்சங்களில் மீன் நுண் அமைப்பு, உடற்கூறியல், கருவியல் மற்றும் அனாட்டமி இது. மேலும் செயற்கை அமைப்புகள் உடல பண்புகளுக்கும் மற்றும் பாலின பண்புகளுக்கும் சம முக்கியத்துவம் அளித்தன. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனெனில் பெரும்பாலும் உடல பண்புகள் சுற்றுச்சூழலால் எளிதில் பாதிக்கப்படுகின்றன. அதாவது என்னன்னா, ஒரு ஒரு தாவரம் இருக்குன்னா அதுக்கு வந்து ரெண்டு இது இருக்கும். ஒண்ணு வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் உடல பண்புகள் அப்படின்னா என்ன? அதோடைய தண்டு, அதனுடைய வேறு, அதனுடைய இலை, அதாவது இதனுடைய ரூட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகும்? நம்மளோட சுற்றுச்சூழலால பாதிக்கப்பட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து ரொம்ப காத்தடிக்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னா, அதோட ஸ்டெம் வந்து இப்படி மடங்கி இருக்கும். அப்ப என்ன? இத பார்த்துட்டு இதெல்லாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதனுடைய சுற்றுச்சூழலால் இந்த இதனுடைய இந்த இந்த பண்புகளுக்கு வந்து ஒரு தாக்கம் உண்டாகும். அதனால வந்து அதனுடைய கேரக்டர் மாறுபடும். அதே செக்ஷுவல் கேரக்டருக்கு வந்து மாறுபடாது. ஏன்னா அது வந்து செக்ஷுவல் கேரக்டர் வந்து எப்படி தேர் கண்ட்ரோல் பை தர் ஜெனடிக்ஸ். அப்போ அதனுடைய குரோமோசோம் வச்சு அதனுடைய ஜெனடிக்ஸ் வச்சு டிட்டர்மின் ஆகுது செக்ஷுவல் கேரக்டர். அப்ப ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு? வெஜிடேட்டிவ் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால தான் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர் வச்சு முக்கியத்துவம் கொடுத்து உருவான ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷனை இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்லை.
நம்ம வந்து புதுசா நேச்சுரல் கிளாசிஃபிகேஷனை ஃபாலோ பண்றோம். இதற்கு மாறாக இயற்கையான வகைப்பாட்டு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அவை உயிரினங்களுக்கிடையான இயற்கையான உறவுகளின் அடிப்படையாகக் கொண்டவை மற்றும் வெளிப்புற அம்சங்கள் மட்டுமல்லாமல் அல்ட்ராஸ்ட்ரக்சர் அதாவது மின் நுண்ணமைப்பு, உள்ளமைப்பு, கருவியல் மற்றும் தாவர வேதியியல் போன்ற உட்புற அம்சங்களையும் கருத்தில் கொண்டன. அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கு. வெறும் அதனுடைய வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லாம அதனுடைய அல்ட்ராஸ்ட்ரக்சர், அதோடைய அனாட்டமின்னா நம்மளுடைய அ பைட்டோகெமிஸ்ட்ரி, நம்மளுடைய உள்ளமைப்பு, அதோடைய கருவியல், எம்பிரியாலஜி, அதோட தாவர வேதியியல், பைட்டோகெமிஸ்ட்ரி, அதுல இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது தான் ஜார்ஜ் பென்தமும் ஜோசப் டால்டன் ஹூக்கர். இவங்க 2 பேர் தான் இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகே. ஒரு கொஸ்டின் நம்ம இது இதுதான் பார்த்தோம். என்னன்னா, a classification system proposed by George Bentham and Joseph Dalton Hooker, which is considered both internal and external features an example of. ஜார்ஜ் பென்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஆகியோரால் முன்மொழியப்பட்ட வகைப்பாட்டு முறை வெளிப்புற மற்றும் உட்புற அம்சங்கள் இரண்டையும் கருத்தில் கொண்டது. இது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது எதோட எடுத்துக்காட்டு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், ரெண்டாவது ஆப்ஷன் சைட்டோ டாக்ஸானமி பேஸ்ட் சிஸ்டம், அதாவது இன வரலாற்று வகைப்பாட்டு முறை. அப்புறமா மூணாவது சைட்டோ சைட்டோ டாக்ஸானமி சிஸ்டம். சைட்டோ டாக்ஸானமி ஒரு சிஸ்டம். அது அடுத்து நாலாவது இயற்கை வகைப்பாட்டு முறை, அதாவது நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இப்போ ஜார்ஜ் பென்தமும் ஜோசப் டால்டனும் சேர்ந்து எந்த எந்த இது கொடுத்துருக்காங்க? அதோட ஆன்சர் என்னன்னா நம்மளுடைய இயற்கை வகைப்பாட்டு முறை. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சைடு தான் பார்த்தோம். ஜார்ஜ் பென்தமும் ஜோசப் டால்டன் ஹூக்கரும் நமக்கு கொடுத்த கிளாசிஃபிகேஷன் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகே, அதுக்கு விளக்கம். இந்த முறை ஜார்ஜ் பென்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது. இது இயற்கையானது மற்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, ஏனெனில் இது வெளிப்புற மற்றும் உள் பண்புகள் உட்பட பல அம்சங்களை கருத்தில் கொள்கிறது. தாவரங்களிடையே உள்ள இயற்கை உறவுகளை தீர்மானிக்க, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அதாவது வெளிப்புறம் உள்புறம் எல்லா பண்புகளையும் கூட்டிட்டா இந்த நம்ம கிளாசிஃபிகேஷன் இந்த வகைப்பாட்டை அவங்க இது பண்றாங்க. அதனால வந்து இது நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்து தவறுதலான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ஏன் தவறுன்றதுக்கான விளக்கம். அதுல இந்த முறை பரிணாம உறவுகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை விவரிக்கப்படுகிறது. இது இயற்கை முறையிலிருந்து வேறுபட்டது. அதாவது என்னன்னா, பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா பரிணாம உறவுகளை, அதாவது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஆல்கைனா ஆல்கே எதுல இருந்து வந்து, பிளான்ட்னா பிளான்ட்டோட ஆன்சஸ்டர் அதனுடைய மூதாதையர் அந்த அப்படி வச்சு நம்ம அதனுடைய பரிணாம உறவுகள், அதாவது அதனுடைய ஆன்சஸ்டர்ஸ் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்றது பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அப்போ இதுக்கும் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் என்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல? காரணம் நம்ம நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு நம்ம இது பண்றோம்? அதனுடைய உள்புற மற்றும் வெளிப்புற பண்புகளை வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்றோம், கிளாசிஃபை பண்றோம், வகைப்பாடு பண்றோம். அப்ப இது கண்டிப்பா தப்பான ஆன்சர். நெக்ஸ்ட் சைட்டோ டாக்ஸானமி பேஸ்ட் சிஸ்டம். சைட்டோ டாக்ஸானமி வச்சு ஏன்னா அது என்னன்னா, அது வந்து செல்லை வச்சு அதோடைய ஒரு ஒரு செல்லுக்கும் என்னென்ன தன்மை இருக்கு அதை வச்சு அப்போஸ் பண்றது சைட்டோ டாக்ஸானமி வச்சு இருக்கு. அது நியூமரிக்கல் டாக்ஸானமி வச்சு உள்ளது என்னன்னா, நியூமரிக் அதாவது என்ன பண்ணுவோம் நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவோம், ஒரு 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 பண்பையும் எடுத்து இந்த பண்புக்கு வந்து 1, இந்த பண்புக்கு 2, இந்த பண்புக்கு 3ன்னு ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு செடி, ஒரு தாவரம் எடுத்து, ஒரு செடி எடுத்து அந்த பிளான்ட் உள்ள போட்டு அதோட கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு நம்பர் ஆல்ரெடி அலாட் ஆகும். கம்ப்யூட்டர் தானே அதுவே அலாட் பண்ணும். அலாட் பண்ணிட்டு என்ன பண்ணும், அதுவே வந்து டிவைட் பண்ணும். இது இது இந்த பிளான்ட் வந்து இதுல இருக்கும், இந்த பிளான்ட் வந்து இதுல இருக்கும் வந்து நம்ம நியூமெரிக்கல் அது வந்து கம்ப்யூட்டர் வச்சு இது பண்றது சிஸ்டம். ஓகே, நான் நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் போகலாம். இப்போ என்னன்னா, தற்போது பல்வேறு உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவுகளின் அடிப்படையிலான மரபொழி வகைப்பாடு பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன். அதுதான் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இதாவது இப்போ வந்து நியூலி அக்செப்டட், அதாவது உலகம் ஃபுல்லாக எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன் இப்போ என்னன்னா பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் தான். இது என்னன்னா, திஸ் அசம்ஸ் தட் ஆர்கானிசம் பிலாங் டு சேம் டாக்ஸ் ஹேவ் சேம் காமன் ஆன்செஸ்டர். அப்படின்னா என்னன்னா, இது ஒரே வகைப்பாட்டு அழகை சேர்ந்த உயிரினங்கள் ஒரு பொதுவான மூதாதையை கொண்டுள்ளது என்ன கருதுகிறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து நிறைய வகைப்பாடு பண்றோம். இந்த பிளான்டேக்குள்ளேயே நம்ம வந்து ஆல்கேன்னு இது பண்றோம், பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஆன்ஜியோஸ்பம், ஜிம்னோஸ்பம், நம்ம வந்து பல வகையா வகைப்பாடு பண்றோம்னு வச்சுக்கோங்க.
இதுல வந்து ஒரு ஒரு வகைப்பாட்டுல இருக்கிறதும் எல்லாம் ஒரே மூதாதையரை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஹியூமன்ஸ் இருக்கோம்னா, ஹியூமன்ஸோட மூதாதையர் யாரு? பிரைமேட்ஸ், அதாவது குரங்கு. இவங்க நம்ம வந்து ஒரே மூதாதையர்ல இருக்கிறதுனால நம்ம ஹியூமன்ஸ், அப்புறமா குரங்கு இதெல்லாமே ஒரே மூதாதையர்ல இருக்கிறதுனால நம்மளும் அனிமல்ஸ் இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது, அதாவது பிளான்ஸ்ல வந்து ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட் இதெல்லாம் ஒரே மூதாதையர் இருக்கிறத வந்து நம்ம ஒரே வகைப்பாட்டில் கொண்டு வந்தோம். அடுத்து நம்ம வந்து வேற நிறைய சோர்சஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன், அதுல இருந்து தகவல்கள்லாம் எடுத்து நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணி ஒரு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம கொண்டு வர பார்க்குறோம். ஈஸிக்கு மூணு இந்த இதுக்கு நோ சப்போர்ட். அதாவது என்னன்னா, இது இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சோர்ஸ் வந்து இது பண்ணி நம்ம எடுக்கிற அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுது, இது வந்து எப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, ஃபாசில் எவிடன்ஸ்னா என்னன்னா, இந்த புதைப்படிவ சான்று. அதாவது நம்ம வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து புதைஞ்சிருக்கு ஏதோ ஒரு செடியோட ஏதோ ஒரு பாட்டு நமக்கு கிடைக்கும். அது பேரு ஃபாசில் எவிடன்ஸ். அந்த மாதிரி ஃபாசில் எவிடன்ஸே இல்லாத ஒரு பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் வச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்ன, நம்ம ரொம்ப நாள் லைக் நம்ம வந்து எப்படி சொல்றது, நமக்கு வந்து சுத்தமா ஐடியாவே இல்லாத ஒரு பிளான்ட் கிடைக்குது. அது என்ன பண்ணுவோம், அது வந்து வேற ஒரு கிளாசிஃபிகேஷனுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதுவும் இல்லாம நமக்கு வந்து அது வந்து எதுக்குள்ள வைக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன, நம்ம வந்து அதனுடைய ஜெனடிக்ஸ் எடுத்து பார்த்து அதனுடைய ஆன்செஸ்டர் அதோட டிஎன்ஏ வந்து எந்த டைப்னு பார்த்தா, ஓகே இது இது வந்து இந்த தாவரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம வைக்கலாம். ஓகே, அடுத்து நமக்கு ஒரு வினா, ஒரு கொஸ்டின். மரபு வழி வகைப்பாடு என்பது பரிணாம உறவுகளுக்கு எவ்வாறு உள்ளதோ அதே போல் செல் வகைப்பாட்டில் என்பது எதற்கு? அதாவது என்னன்னா, பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் எப்படி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதாவது பரிமாண உறவுகளை வச்சு இருக்குதோ அது மாதிரி செல் வகைப்பாட்டியல் என்பது எதற்கு? சைட்டோடாக்சானமி நம்ம எது வச்சு பண்றோம்? அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாவரத்தின் வேதியியல், அதாவது கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ். செகண்ட் ஆப்ஷன் மொத்த மேலோட்டமான உருவியல் பண்புகள், அதாவது கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மோர்பாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக். மூணாவது குரோமோசோம் எண்ணிக்கை. இல்ல நாலாவது கணினிகளால் செயலாக்கப்பட்ட அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகள், அதாவது ஆல் அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக் ப்ராசஸ் பை கம்ப்யூட்டர்ஸ். இதுல நம்மளோட ஆன்சர் என்னன்னா, மரபு வழி இதோட ஆன்சர் என்னது, குரோமோசோம் எண்ணிக்கை. ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன், பைலோஜெனட்டிக்னா நம்ம பரிணாம உறவுகளை வச்சு இது பண்றது. சைட்டோடாக்சானமின்னா நம்மளுடைய குரோமோசோம் எண்ணிக்கை. அது ஒரு ஒரு செடினா அதுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு, ஹெப்ளாய்டா டிப்ளாய்டா, அதாவது 23 46 குரோமோசோமா, இதுவா, அந்த குரோமோசோம் நடத்த என்ன, இப்படி வச்சு நம்ம இது பண்றது பேர் சைட்டோடாக்சானமி சொல்லியிருந்தோம். இதோட தவறான விருப்பத்துக்கு நம்ம என்னன்னா, கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வச்சு இது பண்றது கீமோடாக்சானமி நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அதாவது தாவரத்தின் ரசாயன கூறுகள், அதை அதனை வைத்து நம் உண்டாக்கிய வகைப்பாட்டின் பெயர் ரசாயன வகைப்பாடு, கீமோடாக்சானமின்னு சொல்லுவோம். அடுத்து மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியல் மார்பாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக், இதை வச்சு நம்ம உருவாக்கின வகைப்பாட்டுக்கு பேரு ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து கணினி செயலாக்கப்பட்டு, அதாவது கணினியில வந்து நம்ம வந்து ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுத்து இது பண்ண கேரக்டரிஸ்டிக், அதை வச்சு இது பண்ணது வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு நம்ம சொல்லிடணும். அடுத்து இப்போ எண்முறை வகைப்பாடு, அதாவது நியூமரிக்கல் டாக்ஸானமி என்பது இப்போது கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அனைத்து பண்புகளுக்கும் எண்களும் குறியீடுகளும் ஒதுக்கப்படுகின்றன, பின்னர் தரவுகள் செயலாக்கப்படுகின்றன. அதாவது என்னன்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு பண்புகளுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்ப எப்படி சொல்றோம்னா, இப்போ வந்து ஒரு இலை இருக்கு. இலை வந்து பச்சை கலர்ல இருக்குன்னா, இலையோட பச்சை கலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒண்ணுன்னு கொடுக்குறோம். இதே இப்ப இலை வந்து ஒரு மஞ்சள் கலர் இருக்குன்னா அதுக்கு வந்து ரெண்டு கொடுக்குறோம். ஃப்ளவர், அதோடைய பூ வந்து எந்த வடிவத்துல இருக்குது, அது வந்து எந்த கலர்ல எந்த நிறத்துல இருக்கு, எந்த வடிவத்துல இருக்குன்ற வச்சு அதுக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் கொடுத்து நம்ம ஏற்கனவே வந்து செட் பண்ணி ஒரு இது செட் வச்சிருப்போம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு தாவரம் இருக்கு. இப்போ வந்து செம்பருத்தி பூச்செடின்னு வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூச்செடி எடுத்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம போறோம்னு வைங்க. அதுல போட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும், செம்பருத்தி பூ, அதோட பூ எடுத்து பார்த்தா அது வந்து சிவப்பு கலர் பூவு. அது வந்து எப்படி ட்ரம்பட் ஷேப்ல இருக்கும், அதாவது இந்த ஊதுற இது மாதிரி இருக்கும். அது ஒரு ஷேப், அந்த ஷேப்ல இருக்கு. அதோட தண்டு வந்து ரொம்ப வந்து மெலிதா இருக்கும். அது வந்து ப்ரௌன் கலர், அதாவது இந்த மண்ணு கலர்ல இருக்கும். இந்த மாதிரி அதுவே வந்து வகைப்பாடு பண்ணி அதுவே ஒரு ஒரு நம்பரா வந்து கொடுக்கும் அதுக்கு. அதுவே ஒரு ஒரு நம்பரா கொடுத்து
என்ன பண்ணும்? ஒரு ஒரு நம்பரா குடுத்து அசைன் பண்ணி, இது வந்து இதுக்குள்ள வரும். இது வந்து இதுல இந்த ஆ இ இந்த வகைப்பாட்டின் அடியில் வரும்னு அதுவே வந்து வகைப்பாடுபடும். ஓகேங்களா? சைட்டோடாக்ஸானமி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனுடைய நம்மளுடைய குரோமோசோம் அதோட நம்பரு, ஸ்ட்ரக்சரு, பிஹேவியர். அது குரோமோசோம் எத்தன இருக்கு? அது வந்து அதனுடைய என்ன ஸ்ட்ரக்சர், அதனுடைய அது தோற்றம் அது எப்படி இருக்கு? அது வச்சு அதனுடைய இதெல்லாம் வச்சு இது பண்றது சைட்டோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமி நம்ம சொன்னா அதனுடைய ஆம் அதோடைய வேதிப்பொருட்கள் வச்சு இது பண்றது வந்து கீமோடாக்ஸின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே. அடுத்து நமக்கு வந்து ஒரு வினா, ஒரு கொஸ்டின். வகைப்பாட்டியல் கணினிகளை பயன்படுத்தி எளிதாக மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்து கவனிக்கக்கூடிய பண்புகளையும் சார்ந்து நூற்றுக்கணக்கான பண்புகளுக்கு சம முக்கியத்துவம் அளிக்கிறது. இதற்கிடையில் இதற்கிடையில் ஆம், வகைப்பாட்டியல் குழப்பங்களை தீர்க்க வேதியியல் கூறுகளை பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அது என்னன்னா taxonomy is easily carried out using computers relying on all observable characters and assigning equal importance to hundreds of characters. Meanwhile, the uses chemical constants to resolve the taxonomy confusions. இதுல ஆப்ஷன்ஸ் இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது ரெண்டு வாக்கியம் நமக்கு இருக்கு. ஓகே. இந்த ரெண்டு வாக்கியத்துல வாக்கியம் எது குறிக்குது, ரெண்டாவது வாக்கியம் எது குறிக்குதுன்றதான் நம்ம வந்து ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சைட்டோடாக்ஸானமி ஏ, பி வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து கீமோ டாக்ஸானமி, நியூமரிக்கல் டாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து நியூமரிக்கல் சைட்டோடாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. நாலாவது நியூமரிக்கல் கீமோ டாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் வாக்கியம் எது? கம்ப்யூட்டர் வச்சுன்னா நம்ம அப்பவே தெரியும் அது எது நியூமரிக்கல்னு. இந்த ரெண்டாவது என்ன? கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது வேதியியல் கூறுகளை வச்சு அதுனா தப்போ? கீமோ டாக்ஸானமி அதான். ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் நான் சொன்ன நியூமரிக்கல், நெக்ஸ்ட் கீமோடாக்ஸானமி. அது எண்முறை, முதல் வரி எண்முறை வகைப்பாட்டை விவரிக்கிறது. இது நூற்றுக்கணக்கான பண்புகள் இருந்து நான் சொன்ன நிறைய பண்புகள் வந்து நம்ம நம்பர் கொடுத்து அதை வச்சு பண்றோம். அடுத்து வேதியியல் வகைப்பாடு கீமோடாக்ஸானமி சொல்லிட்டோம். ஒரு ஒரு செடியோடைய அதோட வேதியியல் கூறுகளை வச்சு இது பண்றது வந்து கீமோடாக்ஸானமி சொல்லிட்டோம். அடுத்து நம்ம வந்து பிளான்ட் கிங்டம் உள்ள போறோம். மெயின் அது உள்ள போனோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிளான்ட் கிங்டம்குள்ள 5 இருக்கு. ஒன்று ஆல்கே, பிரையோஃபைட், ஸ்டெரிடோஃபைட், கிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்கே. அது ஆல்கேல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்கே ஆர் குளோரோஃபில் பேரிக், சிம்பிள், டேலாய்டு, ஆட்டோட்ரோபிக் அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக் ஆர்கானிசம். அதாவது பாசிகள் பச்சையம் தாங்கிய, அதாவது குளோரோஃபில்னு சொல்லுவோம். குளோரோஃபில்னா எதுக்குன்னா நம்ம போட்டோ சிந்தசிஸ் யூஸ் பண்ற ஒரு பிக்மெண்ட்னா ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு ஒரு கலர்டு, அதாவது ஒரு 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 நிறத்துல இருக்கிற ஒரு பொருள் அது. அது பச்சை கலர்ல இருக்கு. ஏன்னா போட்டோ சிந்தசிஸ்க்கு வந்து அந்த பச்சை கலர் இருந்தால் தான் வந்து லைட் வந்து அப்சர்வ் பண்ண முடியும், குளோரோஃபில். அது அப்போ ஆல்கிய என்ன பச்சையம் தாங்கிய தாலஸ் போன்ற டேலாய்டுனா என்னன்னா, அந்த டேர்ம் டேலாய்டுனா என்னன்னா, அதாவது அது வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு வட்டமாவோ ஏதோ ஒரு ஷேப்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து அது வந்து டிஃப்ரென்ஷியேட்டடா இல்லை. எப்படின்னா சொல்றதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு செடி எடுக்கிறோம்னா, இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் செடி எடுக்கிறோம்னா அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு வந்து தண்டு இருக்கு, அதுக்கு இலை இருக்கு, அதுக்கு வந்து வேர் இருக்கு, அதுக்கு வந்து பூ இருக்கு. இது இந்த அளவுக்கு வந்து அதை வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. இது அதோட பாடியில் வந்து இந்த அளவு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கு. ஆனால் தேலாய்டுனா என்ன? சும்மா அது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து எது தலை எது வால் ஒண்ணுமே நமக்கு புரியாது. அது வந்து தேலாய்டு பாடின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா என்ன? அதுக்கு வேண்டிய சாப்பாடு அதுவே எடுத்துக்கும். அதுவே வந்து செஞ்சுக்கும். இப்படி போட்டோசிந்தசிஸ் வச்சு அதுவே அதுக்கு வேண்டிய சாப்பாடை செஞ்சுக்கும். வேற ஒரு ஆளை வந்து டிபெண்ட் பண்ணிருக்காது. அடுத்து தி அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் அதர் ஹேபிடேட். அதாவது வேற நிறைய ஹேபிடேட்ல வந்து அது இருக்கும். மாய்ஸ்ட் ஸ்டோனு, சாயிலு, வுட்டு, இது எல்லாத்துலயுமே அது இருக்கும். சம் ஆஃப் தேம் ஆல்சோ அக்கர் இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை. அதாவது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைச்சனு இது அதெல்லாம் வந்து ஃபங்கை. அந்த ஃபங்கை கூட வந்து அசோசியேட் ஆகிருக்கும் சில சில ஆல்கைலாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து நம்ம சில அனிமல்ஸ் லைக் ஸ்லாத் வேர் இது கூடலாம் சில சில ஆல்கைலாம் ஒட்டின்னு இருக்கும். சரி, அடுத்து ஒரு கொஷின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிடேட் ஆஃப் ஆல்கே இஸ் கரெக்ட்? அதாவது பாசிகளின் ஆல்கையோட பொதுவான பண்புகள் மற்றும் வாழ்விடம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நல்ல விருப்பம். அதுல ஆப்ஷன்ஸ் முதல்ல பாசிகள் பிற ஊட்டமுறை மற்றும் குளோரோஃபில் அற்றவை. அதாவது என்னன்னா ஆல்கே ஹெட்ரோபிக் அண்ட் லேக் குளோரோஃபில். ஓகே.
நெக்ஸ்ட் பாசிகள் முழுவதும் கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மூணாவது, பாசிகள் தாவர உடல் சிக்கலானது மற்றும் அது அதிக வேறுபாடு கொண்டதுன்றாங்க. நாலாவது, பாசிகள் தன்னூட்ட முறை பெரும்பாலும் நீர் வாழ்வன மற்றும் எளிய தாள உடல் அமைப்பு கொண்டுள்ளனன்னு சொல்றாங்க. அதனால நம்மளுடைய ஆல்கையை பத்தி உள்ள எந்த வாக்கியம், எந்த கூறு சரியானதுன்னு கேக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியா இருக்கும்? முதல்ல ஹெட்ரோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக்னா என்ன? ஹெட்ரோட்ரோபிக்னா சாப்பாடு வந்து வேற ஒரு ஆள் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு. இப்ப நம்ம ஹியூமன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து வேற ஒரு செடியோ வேற ஒரு உயிரினத்தையோ கொண்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ வந்து வேற ஒரு இது அதெல்லாம் இப்ப செடி பிளான்ட் என்ன பண்ணும்? தனியா செஞ்சு அதுவே போட்டோசிந்தசிஸ் வச்சு அதே சாப்பிடுது. ஆல்கே நம்ம என்ன சொன்னோம்? ஆட்டோட்ரோபின்னு சொன்னோம். அப்ப அது வந்து கண்டிப்பா இல்ல. ரெண்டாவது என்னது? ஆல்கே எக்ஸ்க்ளூசிவ் மெரைன். அது வந்து என்ன சொன்னா தண்ணியில மட்டும்தான் இருக்குன்றாங்க. அப்படியா? அப்படி இல்ல. காரணம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து இன்னொரு பங்கை, இன்னொரு புஞ்சை கூட இருக்கலாம். சிலப்போ சம்டைம்ஸ் வந்து அது நிறைய இந்த அனிமல்ஸ், இந்த ஸ்லாத் பியர் அந்த மாதிரி அதுக்கு மேல இருக்கலாம், ஒட்டின்னு இருக்கலாம் அப்படின்றாங்க. பின்ன மூணாவது ஆப்ஷன் என்ன கேட்கறாங்க? ஆல்கே இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹைலி டிஃபரன்ஷியேட்டட். அப்படியா? அது ஹைலி டிஃபரன்ஷியேட்ல சிம்பிள் தானே, சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதுல ஏதோ தலை வாழை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக், லார்ஜ்லி அக்வாட்டிக் அண்ட் சிம்பிள் கலர் பாடின்னு சொல்லிட்டு. அதான் ஆட்டோட்ரோபிக்னா தன்னூட்டம் முறை. அதே சாப்பாடு ரெடி பண்ணி அதே சாப்பிட்டுக்குன்றாங்க. அப்புறமா எளிய தாலஸ் பொடி. ஆமா, பெரும்பாலும் நீர் வேணும். அதான் மெயின்லி தண்ணீர் தான் வேணும். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நாலாவது ஆப்ஷன் கரெக்ட். அதான் ஆன்சர். நான் உங்களுக்கு நாலாவது ஆப்ஷன். பா பாசிகள் தற்சார்பு ஊட்டமுறை, அதாவது தனியாவே சாப்பாடு செஞ்சு தனியாவே சாப்பிட்டுக்கும். நீர் வாழ்வன, அதாவது தண்ணீர்ல வாழும். அப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு எளிய தைராய்டு பாடியில இருக்கும். அதுக்கான ஆன்சர் அதான் நம்ம சொல்லியிருந்தோம். விளக்கமும் சொல்லியிருந்தோம். பச்சையம் கொண்டது. பச்சையம் கொண்டதுன்னா என்ன? குளோரோஃபில் இருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல குளோரோஃபில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது தப்பு. அடுத்து லார்ஜ் அக்வாட்டிக், அதாவது முக்கால்வாசி அது வந்து தண்ணியில தான் இருக்கும். ஆனா தண்ணியில மட்டும்தான் இருக்கும்ன்றது இல்லை. அடுத்து என்னது? சிம்பிள் தைராய்டு பாடினா அது அதுக்கு வந்து ஜஸ்ட் சும்மா ரவுண்ட் மாதிரி எதுனா ஒரு ஷேப்ல அதுக்கு வந்து தலை வாழுன்னா இல்லாம சும்மா ஒரு இதுவா இருக்கும். ஓகே. அடுத்து, பாசிகள் வடிவம் மற்றும் அளவு மிகவும் மாறுபடும். வால்வோக்ஸ் போன்ற காலனித்துவ வடிவங்கள் முதல் யூலோத்ரிக் மற்றும் பைரோஃபைரா போன்ற இ- இழை வடிவங்கள் வரை இருக்கும். அதாவது என்னன்னா, அதனுடைய இப்போ ஆல்கே இருக்குன்னு வைங்க. ஆல்கேல வந்து அதனுடைய வடிவங்கள் ஒரு ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு சின்ன குழந்தையில இருந்து நிறைய பிலமெண்டஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆஹ் நிறைய அந்த சிலந்தி வலை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபிலமெண்ட் அப்படி இப்படின்னு இருக்கும். அது வந்து ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். சின்ன ஒரு ரவுண்டு சின்ன டாட் மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஃபிலமெண்டஸ் வந்து நிறைய அவ்வளோ பெருசாக வரும் நம்ம ஆல்கே. அதில் வந்து வால்வாக்ஸ் என்னன்னா காலனினா எப்படின்னா நிறைய ஆல்கே நிறைய ஆல்கே என்ன பண்ணும், ஒன்று ஒன்றா ஒட்டின்னு 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 ஒரு பந்து மாதிரி ஆகட்டும். அது வந்து வால்வாக்ஸ் காலனி மாதிரி இருக்கும். அதே ஃபிலமெண்டஸ் சுலோசிலிக்கும் ஸ்பைரோகேராவும் என்னதுன்னா இழை படிவங்கள். இழை படிப்பு நான் சொன்னேன். சிலந்தி வலை மாதிரி அங்கேயும் இங்கேயும் பிரான்ச்சிங்கா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் நிறைய கிளைகள் விட்டு இப்படி இருக்கும். அது வந்து நம்மளோட ஃபிலமெண்டஸ். அடுத்து, ஃபியூ ஆஃப் த மெரைன் ஃபார்ம்ஸ் சச் அஸ் கெல்ப்ஸ். கெல்ப்னா என்னன்னு, அதாவது சில கடல்வாழ் வடிவங்கள் இருக்கு கெல்ப். அது என்ன பண்ணும்? பெரிய தாவர உடல்களை உருவாக்குகின்றன. கெல்ப்ஸ் போன்ற சில கடல்வாழ் வடிவங்கள் பெரிய தாவர உடல்களை உருவாக்குகின்றன. அது என்னன்னா இந்த கெல்ப்புன்றது வந்து ஒரு ஆல்கே. அந்த ஆல்கே என்ன பண்ணும்? இந்த கடல்ல என்ன பண்ணும்? நம்ம கடல்லாம் பார்த்துப்பீங்கன்னா இந்த வீடியோலயோ இல்லை என்ன சினிமாலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடல் என்ன பண்ணும்? பெருசா எதனா ஒரு பாறை மேல இல்ல இந்த கப்பல் மேலாம் வந்து இந்த மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் கெல்ப்பு. ஓகேங்களா? அது வந்து மேசிவ் பிளான்ட் பாடி மாதிரி அதுக்குள்ள வந்து உருவாகும். அந்த கடல் அடியில போனா இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கிறது பேர் கெல்ப்பு அதுக்கு. ஓகே. அடுத்து வந்து நம்ம போட்டோஸ். இப்போ இந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா the form of algae is highly variable, ranging from colonial forms like volvox and filaments forms like ulothrics. அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கெல்ப்ன்றது நம்ம மேசிவ் பிளான்ட் பாடின்னு தான் சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஆல்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி இருக்கு பாருங்க. அதுதான் நம்மளுடைய வால்வோக்ஸ். ஓகேவா? அதே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சிங்காக இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேற. ஓகே. அடுத்து நம்மளுடைய கொஸ்டின் என்ன? விச் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே. பாசிகளில் இனப்பெருக்க முறை எந்த கூற்று சரியாக விவரிக்கிறது? அதுல முதல்ல வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூஸ்போர்ஸ். அதாவது தாவர இனப்பெருக்கம் ஜூஸ்போர் உற்பத்தி மூலம் நிகழ்கிறதுன்னு. அடுத்து ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பிரைமர்லி கேரிட் அவுட் பை ஃபிராக்மெண்டேஷன். ஓகேங்களா? அடுத்து ஆல்கே ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட்.
Algae reproduce involves formation of different types of spores, most commonly those spores. பாசிகள் பாலில மற்றும் பாலியல் முறைகள் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. பாலில்லா இனப்பெருக்கம் பல்வேறு வகையான வித்துக்கள் உருவாவதை உள்ளடக்கியது. மிகவும் பொதுவாக டூ ஸ்போர்ஸ். அதாவது இவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்கியோட மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்க முறை எதுன்னு கேட்கறாங்க. ஆல்கிக்கு வந்து 3 விதமான இனப்பெருக்க முறை இருக்கு. ஒண்ணு வெஜிடேட்டிவ் இருக்கு, அப்புறமா ஏசெக்சுவல் இருக்கு, அப்புறமா செக்சுவல் இருக்கு. ஆனா 3மே வேற வேற விதத்துல வந்து இதாகும். ஓகேங்களா? நம்மளுடைய வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் எது வச்சு பண்ணணும்னா, அது பிராக்மெண்டேஷன். அதாவது அது வந்து துண்டு துண்டா ஆயிடும். துண்டு துண்டா ஆயிட்டு ஒரு துண்டும் வந்து பெருசா வந்து வளரும். அதுதான் பிராக்மெண்டேஷன். அது வந்து வெஜிடேட்டிவ் முறையில பண்ணும். அடுத்து ஏசெக்சுவல் முறைனா, அது வந்து இந்த ஸ்போர் மாதிரி, இந்த போலன் மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்போர் மாதிரி விடும். அந்த ஸ்போர் போய் இன்னொரு இடத்துல விழுந்து அது வந்து புது ஆல்கேவா வரும். அதே செக்சுவல் மெத்தட்னா வந்து எந்த ஒரு ஸ்போரும் இன்னொரு ஸ்போரும் சேர்ந்து ஒன்னாகி ஒரு ஆல்கே உருவாகும். இதுதான் செக்சுவல் மெத்தட். இதுல வந்து அந்த ஆல்கே வந்து அதோடைய எந்த மெத்தட் வந்து கரெக்டா இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ், மோஸ்ட் காமன்லி டூ ஸ்போர்ஸ் விடா. அப்ப அதுதான் கரெக்ட் ஆன்சர். நான் என்ன சொன்னேன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பண்ணா, ஒரு ஜூ ஸ்போர்னு ஒரு ஸ்போர் உருவாகும். அந்த ஸ்போர் போய் வேற ஒரு இடத்துல விழும். அந்த ஸ்போர்னாவும் அந்த ஆல்கியா வந்து மாறும். அதோட இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பிராக்மெண்டேஷன் வச்சு நடக்குது. ஜூ ஸ்போர்ஸ் வச்சு இல்லை, ஜூ ஸ்போர்ஸ் வச்சு நடக்கிறது பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதை நம்ம சொல்லியிருந்தோம், அதை பண்ணியிருந்தோம். அடுத்து ஆல்கே வந்து பிளஜிலேட்டட் மொட்டைல். அதாவது ஆல்கேக்கு வந்து பிளஜலா இருக்கும். அதாவது ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த வால் வச்சு அதுக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நவர முடியும். அது அதனால இங்கேயும் நவர முடியும். நம்ம சாதா பிளான்ட் மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் நிற்காது. ஆல்கே வந்து அங்கேயும் இங்கேயும் நவர முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து அந்த அது எங்கன்னா விழுந்ததுன்னா அதுக்கு வந்து புதுசா வந்து வளர்ச்சி ஜெர்மினேஷன் பண்ண முடியும். பாலின பெருக்கம் 2 கெமெட்டுகளின் இணைவு மூலம் நடைபெறுது. இந்த கெமெட்டுகள் கசை இழைகளை கொண்டவையாகும். ஒரே அளவிலும் இருக்கலாம், அல்லது கசை இழைகளையற்றவையாகவும், ஆனால் ஒரே அளவிலும் இருக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமெட்ஸ் ஒரே சை ஒரே சைஸ்லயும் இருக்கலாம், வேற வேற சைஸ்லயும் இருக்கலாம். ஒரே சைஸ்ல இருந்து அதுக்கு வந்து வால் மேல பிளஜலா, அந்த பிளஜலா தான் அவங்க கசை இழைகள் கசை இழைகள்னு சொல்றாங்க. அந்த கசை இழைகள்னா பிளஜல்லா. அந்த பிளஜல்லா வச்சுக்கின்னு ஒரே அளவுலயும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பிளஜலா இல்லாம, அதாவது கசை இழைகள் இல்லாம வேற வேற ஷேப், வேற வேற சைஸ்லயும் இருக்கலாம். அதுக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்பைரோகைரா. அதே கசை இழைகளை வச்சுக்கின்னு ஒரே சைஸ்ல இருக்கிறது பேர் உலோத்ரிக். இந்த ரீப்ரொடக்ஷன் பேர் ஐசோகேமஸ்ன்னு சொல்றோம். ஐசோகேமஸ்னா ஒரே சைஸ் இருக்கு. பின்னர் 2 கேமெட்டு அதாவது 2 கேமெட்டு வேற வேற சைஸ்ல இருந்து, வேற வேற அளவுல இருந்து ஒன்னா சேருதுன்னா அது பேர் அனைசோகேமஸ்ன்னு சொல்றோம். அனைசோகேமஸ்ன்றோம். அது வந்து எந்த ஸ்பீஷிஸ்ல பார்க்கலாம், யுடோரினான்ற ஒரு ஸ்பீஷிஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபியூஷன் பிட்வீன் அதாவது ஒரு பெரிய நான் மோட்டைல் நவுறாம ஒரு இடத்துல இருக்கும். அந்த அந்த ஃபீமேல் கேமெட்டும் ஒரு சின்ன நவுறக்கூடிய ஒரு மேல் கேமெட், அதாவது ஒரு ஆண் கேமெட்டும் சேர்ந்து ஒன்னாயிட்டு ஒரு ஆல்கே உருவாகும். அதுக்கு பேர் தான் வந்து ஊகேமஸ்ன்னு சொல்றோம். அதாவது நம்ம இன்னும் 3 பார்த்துருக்கோம், ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ். அனைசோகேமஸ் அனைசோகேமஸ்னா என்ன, வேற வேற சைஸ்ல இருக்கிற 2 கேமஸும் ஒன்னா சேரும். இதே ஐசோகேமஸ்னா என்ன, ஒரே சைஸ்ல இருக்கிற பிளஜலா அதுவும் ஒன்னா சேரும். இன்னொன்னு ஒரே சைஸ்ல இருக்க பிளஜலா இல்லாததும் சேரும், வந்து ஐசோகேமஸ். இதே ஊகேமஸ்னா என்ன, ரொம்ப நல்லா, அதாவது பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு நவர முடியாத ஒரு ஃபீமேல் கேமெட்டும் சின்ன சைஸ்ல இருக்கிற நவரக்கூடிய ஒரு மேல் கேமெட்டும் சேரும். அதாவது மேல் கேமெட் இங்க இருந்து அங்க போய் ஃபீமேல் கேமெட் கூட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி உருவாகிறது ஜெர்மினேஷன் பேர் ஊகேமஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து வால்வோக்ஸும் ஃபியூகோஸ். அடுத்து ஆல்கே. பாசிகளில் காணப்படும் பாலியல் இனப்பெருக்க வகையை அதன் விளக்கம் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உரையிலிருந்து உதாரணத்துடன் பொறுத்துக்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதோட ஆன்சர்ஸ் என்னன்னா, நம்ம ஐசோகேமஸ்க்கான ஆன்சர் என்ன, ஐசோகேமஸ்னா என்ன, ஃபியூஷன் ஆஃப் ஒட்டேகேமட்ஸ் ஆஃப் சிமிலர் சைஸ், அதாவது ஒரே சைஸ்ல இருக்கிறது கூட இது பண்றது வந்து ஐசோகேமஸ். அனைசோகேமஸ்னா என்ன, அதாவது வேற வேற சைஸ்ல இருக்கிறது வந்து அனைசோகேமஸ். ஊகேமஸ்னா என்ன, வேற வேற சைஸ்ல இருக்கும்,
ஃபீமேல் வந்து நவர முடியாது. அதாவது நகராத பெண் கேமெட்டா இருக்கும். மேல் வந்து நகரக்கூடியதா இருக்கும். ஓகே. இதுல வந்து எந்த காம்பினேஷன் வந்து கரெக்ட்ன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் பி மட்டும் கரெக்ட்டா? இல்ல கியூவும் ஆரும் கரெக்ட்டா? இல்ல பியும் ஆரும் கரெக்ட்டான்னு கேட்டுருக்காங்க. எது கரெக்ட்டு? ஒன்லி ஆர். வெறும் ஆர் மட்டும் தான் correct. காரணம் என்ன? மத்தது வந்து 2மே தப்பா குடுத்துருக்காங்க. ஆர்ல வந்து என்ன குடுத்துருந்தாங்க? ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் அதெல்லாம் தப்பு. அது அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐசோகெமிஸ்ட்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஐசோகெமிஸ்ட்னா வந்து ஒரே சைஸ்ல இருக்கிற கேமெட்ஸ் அதான் செய்யணும். ஐசோகெமிஸ்ட்னா வேற வேற சைஸ்ல இருக்கிறது. அதுவே தப்பா குடுத்தாங்கன்னா அது 2மே தப்பு. அடுத்து நம்மளுடைய பாசிகள். பாசிகள், ஆல்கேக்கள் மனிதனுக்கு வேற வேற நெறைய வழியில வந்து பயனுள்ளதா இருக்கு. அதுல பூமி ஆல்கே என்ன ஆல்கே வந்து ஒரு ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னு நம்ம பார்த்தோம். ஆட்டோட்ரோபிக்னா என்ன? தனியே சாப்பாடு பண்ணி தனியே சாப்பிட்டுக்கும். அதாவது சாப்பாடுன்னா இங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு வந்து எனர்ஜி ரெடி பண்ணும். எனர்ஜி எப்படி ஏடிபி வச்சு ரெடி. ஏடிபி தான் அதோட எனர்ஜி. ஏடிபிக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள எடுக்கும். கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்து நம்ம குடுக்குற அந்த தண்ணி இதெல்லாம் வந்து அது எடுத்துக்கிட்டு, கார்பன் டை ஆக்சைடு வந்து உடைச்சு, அது வந்து ஆக்ஸிஜனா வெளிய விடும். இப்ப இதனால நமக்கு என்ன ஆகுது? இந்த ஆக்ஸிஜனா வெளிய விட்ட நடுவுல வந்து அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து அது யூஸ் பண்ணி அதனுடைய வேலையெல்லாம் செய்யும். அது நூறும் வேற 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 செடி வளர்றதுக்கான அந்த ஆல்கே வளர்றதுக்கான இது எல்லாமே வந்து இப்படிதான் கிடைக்குது. இந்த இந்த ஒரு ப்ராசஸ் பேரு இந்த ஒரு செயல் பேர் தான் போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்து இது வந்து ஆக்சிஜன் வெளியிடுது. அப்ப அது எவ்வளவு நல்லது. காரணம் இந்த உலகத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்மளாம் என்ன சுவாசிக்கிறோம் அது வந்து நம்மளாம் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். அப்போ வந்து செடி வந்து கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சாதானே நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆளாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுக்கணும்ல. யாருமே எடுக்கணும்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக போச்சுன்னா நமக்கு தான் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த பூமியின் நிகழும் மொத்த கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தத்தில் குறைந்தபட்சம் பாதி ஆல்கேக்கள் குறைந்தபட்சம் பாதி ஆல்கேக்களால் ஒளிச்சேர்க்கை மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்மோஸ்ட் அதாவது உலகத்துல இருக்க மொத்த கார்பன் டை ஆக்சைடுல ஹாஃப் இல்லைன்னா அதுக்கும் மேல பாதிக்கும் மேல அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்து யூஸ் பண்றது எது ஆல்கே தான். ஓகேங்களா? அடுத்து பீயிங் போட்டோசிந்தட்டிக் தி இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அது வந்து ஆக்சிஜன் வந்து வெளியே விடும். அதனால என்ன ஆகும்? அந்த ஆல்கையை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன். அப்புறமா வந்து தி ஏர் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் தி பிரைமரி ப்ரொடியூஸ் ஆஃப் எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ் விச் ஃபார்ம் த பேஸ் ஆஃப் ஃபுட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆல் அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதாவது என்னன்னா அனைத்து நீர்வாழ் விலங்குகளின் உணர்வு உணவு சுழற்சிகளுக்கு அடிப்படையாக அமையும் ஆற்றல் நிறைந்த சேர்மங்களின் முதன்மை உற்பத்தியாளராக அவை மிக முக்கியமானவை. அதாவது என்னன்னா நீர்வாழ் விலங்குகள் அதாவது நம்மளுடைய இது இருக்கு நம்மளுடைய மீன்ல ஆரம்பிச்சு கடல் அஹ், சி அஹ், கில்லு ஷார்க் இது எல்லாமே வந்து நீர்வாழ் விலங்குகள் அக்வாட்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்? அதனுடைய உணவு சுழற்சி அதாவது உணவு சுழற்சினா அதோடைய ஃபுட் சைக்கிள் வந்து எப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த பிளான்ட்ல இருந்தா நம்ம வந்து முதல்ல ஆரம்பிப்போம். அப்படி பார்த்தா நம்மளோட அக்வாட்டிக் ஃபுட் சைக்கிள்ல முதல்ல ஆரம்பிக்கிறது என்னது? நம்மளுடைய ஆல்கே தான் நம்மளுடைய அக்வாட்டிக் இதோடைய பிரைமரி ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் அது வந்து சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்றது அந்த கடல்ல வந்து ஆல்கே தான் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. புரியுங்களா? அது வந்து இந்த ஒரு ஆல்கே வந்து ஒரு மீன் சாப்பிடும். ஒரு ஸ்டார்ச்சோ எதுனா ஒரு மீன் சாப்பிடும். அந்த சின்ன மீன் வந்து பெரிய மீன் சாப்பிடும். இப்படிதான் வளருது. மெனி ஸ்பீஷிஸ் ஆஃப் போர்ஃபைரா, லேமினரே அண்ட் சர்கஸ். அதாவது இந்த போர்ஃபைரா, லேமினரா, சர்காசம் இதெல்லாம் என்ன பண்றாங்க? நம்ம நம்ம வந்து ஃபுட்டா யூஸ் பண்றோம். இதெல்லாம் மெரைன் ஆல்கே. இதெல்லாம் வந்து கடல்ல இருக்கிற ஆல்கே. இது வந்து நம்ம வந்து ஃபுட்டா சாப்பிடுறோம். அந்த அந்த அளவு அந்த மாதிரியான ஆல்கேஸ் இதெல்லாம். சில ப்ரௌனும் ரெட் கலர் ஆல்கே என்ன பண்ணும்? தே ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட். இந்த ஹைட்ரோகுளோரைட்னா என்னன்னா ஆல்கின்னு சொல்லுவாங்க. ஆல்கின் இந்த கேராகின்லாம் என்ன இதெல்லாம் வந்து ஹைட்ரோகுளோரைட். அதாவது என்னன்னா தண்ணி வந்து இது வந்து பிடிச்சி வச்சுக்கும். அது வந்து தண்ணிக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இப்படி தண்ணி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இதெல்லாம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கான கொஸ்டின்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோல்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் இன்கரெக்ட். பாசிகளின் பின்வரும் பங்குகளில் இது தவறானது. அதுல ஆப்ஷன்ஸ்ல முதல்ல பூமியில் நிகழும் மொத்த கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தத்தில் குறைந்தபட்சம் 50% பாசிகளால் செய்யப்படுகிறது. இரண்டாவது ஆப்ஷன் அவை அவற்றின் உடனடி நீர்வாழ் சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அளவை குறைக்கின்றன. அவை முதன்மை உற்பத்தியாளராக செயல்பட்டு அனைத்து நீர்வாழ் உணவு சங்கிலிகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றன. பார்பைரா, லாமினாரே மற்றும் சர்காசம் போன்ற கடல்வாழ் இனங்களின் மனிதர்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன.
பாசிகளின் பின்வரும் படிகளில் எது தவறானது? பதில்: அவை தங்கள் உடலின் நீர்வாழ் சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அளவை குறைக்கின்றன. இந்த பாசிகள் ஒளிச்சேர்க்கை உயிரினங்களாக இருப்பதால் ஒளிச்சேர்க்கையின் ஒரு துணைப்பொருளாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இந்த செயல்முறை நீர்வாழ் சூழலில் கரைந்த ஆக்சிஜன் அவை அளவை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கிறது. இது மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாது. அதாவது என்னன்னா, நம்ம மூணாவது ஆப்ஷன் தான் தப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், நம்ம பாசி என்ன பண்ணும், சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது தப்பான காரணம் என்னது, அது சுத்தி இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் அதிகமாக்குறதுனால என்ன பண்ணும், நீர்வாழ் உயிரினங்களுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுத்து அது வந்து அது அது வாழ்வதற்கு இன்றியமையாதது. அது வாழ்வதற்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது, உதவி பண்ணுது. அடுத்து, ஆகார், ஜெலிடியம் மற்றும் கிராசிலரி ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் வணிகப் பொருட்கள் ஒன்று நுண்ணுயிர்கள் வளர்க்கவும் மற்றும் ஐஸ்கிரீம்கள் மற்றும் ஜெல்லிகள் தயாரிப்பதிலும் பயன்படுத்த. அதாவது என்னன்னா, இந்த அகார்லாம் என்னன்னா, நம்ம வந்து நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோப்லாம் வந்து இந்த லேப் எல்லாம் கொடுத்து கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து லேப் எல்லாம் இந்த அகாரை வச்சுதான் வந்து அந்த நுண்ணுயிர்கள்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜெல்லிலாம் யூஸ் பண்றதுக்குலாம் வந்து இந்த அகார்லாம் வச்சு தான் ஜெல்லிலாம் யூஸ் பண்றாங்க. ஐஸ்கிரீம் ஜெல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கிறதுலாம் வந்து இந்த அகாரை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஆல்கே யூஸ் பண்ணுது. குளோரெல்லா அது வந்து ஒரு குளோரெல்லான்றது வந்து ஒரு யூனிசெல்லர், அதாவது ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும் அந்த ஆல்கேல. அது வந்து நல்ல புரோட்டீன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க, நம்ம விண்வெளி பயனாளிகள் பயணிகள் அவங்களாம் இருப்பாங்களே, இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. குளோரோஃபைஸ்னா வந்து நம்மளுடைய ரெட் ஆல்கே, குளோரோஃபைஸ்னா கிரீன் ஆல்கே, பியோஃபைஸ்னா ப்ளூ. ஓகேங்களா. அடுத்து நம்ம கொஸ்டின், விச் ஆல்கேஸ் புரோட்டீன் ரிச் ஃபுட் சப்ளிமெண்ட், அதாவது எந்த பாசி புரதம் நிறைந்த உணவுப் பொருளாகவும் விண்வெளி பயணிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது? விருப்பங்களை முதல்ல போர்ஃபைரா, ரெண்டாவது குளோரோஃபைரா, மூணாவது புக்கு, என்ன சர்க்கஸ் புக்கு. அது எந்த பாசி விண்வெளி கேன்சர்னு குளோரல்லா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குளோரல்லான்றது ஒரு யூனிசெல்லா, அதாவது ஒரே ஒரு செல் வச்சிருக்கிற ஆல்கே. அது வந்து அதுல வந்து நல்ல புரதச்சத்து இருக்கிறதுனால நம்ம விண்வெளி பயணிகள் வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்கைல முதல்ல இது குளோர்பைசேஸ். குளோர்பைசேஸ் குளோர்பைசி உறுப்பினர்கள் பொதுவாக பச்சை பாசைகள், கிரீன் கிரீன் ஆல்கைன்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா இது பச்சை கலர்ல இருக்கும் பார்க்கறதுக்கு. தாவர உடல் ஒரு செல் காலன், அதாவது இந்த பிளான்ட் பாடி எப்படி இருக்கும், இந்த ஆல்கையோட எப்படி இருக்குன்னா ஒரு செல், அதாவது யூனிசெல்லுலர். காலனியல்னா அதாவது எல்லாம் இன்னும் ஒரு ஒரு செல் இருக்கு, ஒரு ஒரு ஆல்கே ஒன்னு ஒன்னா ஒட்டின் 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 அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா பிலமெண்டஸ். பிலமெண்டஸ்னா நிறைய நிறைய கிளக்கிளையா இருக்க மாதிரி இருக்கும் அது. பின்ன யூஸ்வலி கிராஸ் கிரீன், ஏன் எப்பயுமே பச்சை நல்லா புல்லு மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். ஏன்னா அதுல குளோரோஃபில் ஏவும் பியும் இருக்கு. குளோரோஃபில் ஏவும் பியும் நல்ல பச்சை கலர் கொடுத்துருக்கு. அதனாலதான் இது பேர் வந்து கிரீன் ஆல்கின்னு சொல்றோம், குளோரோஃபைசி. இந்த பிக்மெண்ட்ஸ் ஆர் லோக்கலைஸ்ட் இன் டெஃபினைட் ஃப்ளோரா. இந்த குளோரோபிளாஸ்ட்னு ஒரு இடத்துக்குள்ள வந்து குளோரோஃபில்னு ஒன்று இருக்கும். அப்போ குளோரோபிளாஸ்ட்ன்றது இடம், குளோரோஃபில்ன்றது அது உள்ள இருக்கிற நம்மளுடைய அந்த பிக்மெண்ட். ஓகேங்களா. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன டிஸ்க் கலர்ல இருக்கும், இல்லை பிளேட் மாதிரி இருக்கும், இல்லை வந்து ரெட்டிகுலேட் கப் ஷேப்ல இருக்கலாம், ஸ்பைரல் ஷேப்ல இருக்கலாம், ரிப்பன் ஷேப், இப்படி பின்ன எந்த ஆப்ஷன் கொஸ்டின், எந்த ஆப்ஷன், எந்த விருப்பம் பாசி வடிவம் அதன் அதன் வழக்கமான குளோரோபிளாஸ்ட் வடிவம் சரியாக பொருந்துகிறது? ஃபர்ஸ்ட், ஒரு செல் வடிவங்கள் நாடா வடிவம், கூட்டு வடிவங்கள் அதாவது வால்வாக், யூனிசெல் ஃபார்ம் ரிப்பன் ஷேப், இல்லை கொலோனல் ஃபார்ம் ஸ்பைரல், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் கப் ஷேப், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஸ்பைரல் ரிப்பன் ஷேப். இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் டேரக்டாக பார்க்கலாம், ஏன்னா நம்ம இங்கே வந்து படிக்கணும். ஆனால் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஸ்பைரோ, நம்ம அதுக்கு 2 ஸ்லைடு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஸ்பைரோ கேரன் எடுத்து ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் இப்படி வந்து கிளை கிளையா இருக்கும். அது வந்து ஸ்பைரல் ஷேப், ரிப்பன் ஷேப்ல இருக்கும். குளோரோஃபைசி பெரும்பாலான உறுப்பினர்கள் குளோரோபிளாஸ்ட் அமைந்துள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பைரினாய்ட்ஸ் எனப்படும் சேமிப்புடர்களை கொண்டுள்ளன. அதாவது எல்லா இவங்களும் என்ன ஆகும், இவங்க உடம்புக்குள்ள வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி இருக்கும். சேமிப்பு கிடங்கு அது வந்து பைரினாய்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த குளோரோபிளாஸ்ட் உள்ள இருக்கும். அதுல தான் இது வந்து சாப்பாடு செஞ்சு வந்து ஃபுட் ரெடி பண்ணும். அது குளோரோஃபில் வந்து ஃபுட் ரெடி பண்ணுது. அந்த குளோரோஃபில் ஃபுட் ரெடி பண்ணி இந்த பைரினாய்ட்ஸ் உள்ள சேர்த்து வச்சுக்கும். இந்த சேர்த்து வச்சிங்கன்னா என்ன பண்ணு, இது சாப்பிடும். அதுதான் அதனுடைய அந்த பைரினாய்ட்ஸோட வேலை. பைரினாய்ட்ஸ் கண்டெயின் புரோட்டீன் பிசைட் ஸ்டார்ச். அதாவது என்ன பண்ணும், இதுல வந்து புரோட்டீன் மட்டும் இல்லாம ஸ்டார்ச்சும் இருக்கு.
ஓகேங்களா? சாரி, புரோட்டீன் இல்லாம ஸ்டார்ச். அடுத்து சில பாசிகள் உணவை எண்ணெய் துளிகளாக சேமிக்கலாம். சில பாசிலாம் வந்து எண்ணெய் துளிகள்னா ஃபேட் ட்ராப்ஸ், ஆயில் ட்ராப்ஸ்ன்னு சின்ன சின்னதா சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் அந்த ஆயில் மாரி இருக்கும். நம்ம ஹைபிஸ்கஸ் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எண்ணெய் மாரி வழுவழுப்பா இருக்கும் பாருங்க. கிரீன் ஆல்கே யூசுவலி ஹேவ் ரிஜிட் செல்லுலோஸ். அது என்னன்னா, நம்ம பச்சை பாசிகளோட செல்லுலோஸ்ன்ற ஒரு 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 கெமிக்கல், அதாவது கெமிக்கல்னா அது ஒரு காம்பவுண்ட். செல்லுலோஸ்ன்றத வச்சு அதோடைய வெளிப்புற மதில், அதாவது அதோட செல்வால் வந்து செஞ்சிருக்காங்க. அதனால அது வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும். நல்லா ஆழா நல்லா ரிஜிடா இருக்கும் அது அதோட வெளியிலேயே. ஓகேங்களா? அந்த வெளிலேயருக்கும் வெளியில இருக்கிறது பேர் பெக்டோஸ்ன்ற ஒரு லேயர். அதாவது அதனுடைய மதில், அதோட சுவர், அந்த ஆல்கியோட சுவர் வந்து 2 லேயரா இருக்கும். ஒண்ணு வந்து செல்லுலோஸ், இன்னொன்னு வந்து பெக்டோஸ். ஓகேங்களா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃப்ராக்மெண்டேஷன் வச்சு இது பண்றது. இல்லைன்னா வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் வச்சு இது பண்ணுவோம். கொஸ்டின் விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் குளோரோஃபைஸ் இன்கரெக்ட். நம்ம குளோரோஃபைஸ் பச்சை பாசியை வச்சு இது பண்றதுல எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பைரினாய்டு வந்து சேமிப்பு உறுப்புகள் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பைரினாய்டுகள் புரதம் மற்றும் ஸ்டார்ச் ஆகியவற்றை கொண்டு வரணுன்றாங்க. செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து உணவு எண்ணெய் துளிகளாக சேமிக்கப்படலாம்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட், செல் சுவர் செல்லுலோஸால் மட்டுமே ஆனதுன்றாங்க. இது எது தப்பு? கரெக்டா பார்த்தா நாலாவது ஆப்ஷன் தப்பு. காரணம் நம்ம என்ன சொன்னோம்? செல்லோடைய சுவர் என்ன? செல்லுலோஸ் மற்றும் இது பெக்டோஸும் சேர்ந்து தான் வந்து செல் சுவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதான் ரெண்டு ஆன்சர். வேற என்ன சொல்ற? அடுத்து நம்ம குளோரோபைரிஃபில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலில்லா இனப்பெருக்கம் வந்து ஜூஸ் பொரஞ்சியா உற்பத்தி செய்யப்படும் கசையுடன் கூடிய ஜூஸ் போர்ஸ் மூலம் நடைபெறுது. அதாவது என்னன்னா, நம்மளுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய கசையிழை கூடிய ஜூஸ் போர்ஸ், அதாவது இந்த ஜூஸ் போர்ஸ்னு ஒன்று வந்து இதை வந்து ரெடி பண்ணும். அந்த ரெடி பண்ண அதுக்கு வந்து இந்த வால் மாதிரி இருக்கும். அது வச்சு இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரே ஒரு ஸ்போர் போதும். அது வந்து புதிய ஆல்கே வர்றது. இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இது என்ன பண்ணும்? 2 கேமெட் மாதிரி உருவாக்கும். ஓகேங்களா? அந்த கேமெட் மாதிரி உருவாக்கத்தான் நம்ம படிச்சிருந்தோம். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அடுத்து பொதுவாக காணப்படும் சில பசுமை பாசிகள், அதாவது பச்சை பாசி வந்துட்டுனா கிளமிடோமோனஸ், அதாவது கிளமிடோமோனஸ் ஒன்று, வால்வாக்ஸ் ஒன்று, யுலோத்ரிக்ஸ் ஒன்று, பைரோகேரா ஒன்று, காரா. இதுதான் வந்து நம்ம காமனாக எங்க பார்க்கக்கூடிய இது. ஓகேங்களா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது குளோரோபைசேன் பண்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்க. ஃபர்ஸ்ட், பாலிலா இனப்பெருக்கம் எப்போதும் ஜூஸ்போரஞ்சியம் உள்ளே உள்ளே உருவாகும் நகரும் கத்தைகளை கொண்ட ஜூஸ்போர் மூலம் நடைபெறுகிறது. அது ரெண்டாவது, பாலியல் இனப்பெருக்கம் அனைத்து சிற்றினங்களும் தொடர்ந்து ஐசோகேமஸ் வகையாகும். ஓகேங்களா? அடுத்து ஜன வால்வாக்ஸ், யுலோத்ரிக்ஸ் மற்றும் காரா போன்ற பேரினங்கள் இந்த வகுப்பின் பொதுவான எடுத்துக்காட்டுகள். பின்வரும் விருப்பங்களில் எது சரியான கூற்று சரியாக அடையாளம் காட்டுக. இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எது கரெக்டானதுன்னு நம்ம பார்த்து சொல்லணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் என்னது? 1, 2 கரெக்டுன்றாங்க. ஆப்ஷன் 2 என்னது? 1, 3 கரெக்டுன்றாங்க. ஆப்ஷன் 3 என்னது? 1, 2, 3மே கரெக்டுன்றாங்க. ஆப்ஷன் 4 என்னது? 3 மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. ஆன்சர் என்னது? 1, 3 மட்டும் தான் கரெக்டு. ஏன்? ஏன்னா நம்மளுடைய கரெக்ட் முதல்ல ஒன்று ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் நம்ம டஜிலேட்டட் ஜூஸ் போர்ஸ், அதாவது கசையிலே உள்ள ஜூஸ் போர்ஸ் வச்சு தான் அது நடத்துன்றாங்க. அது ஒன்று நடத்துது. ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஏன் தப்பு? காரணம் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், பூகேமஸ் எது வேணா ஆகலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்தாங்க? வெறும் ஐசோகேமஸ் வச்சு தான் ஆகும்னாங்க. அப்போ அதுவும் தப்பு. அடுத்து காமன் எக்ஸாம்பிள் 3வது நமக்கு இந்த வால்வாக்ஸ், யுலோத்ரிக்ஸ் இது எல்லாமே காமன். அது கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் 3ம் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியோஃபைசி. பியோஃபைசின்னா நம்மளோட ப்ரௌன் கலர்ல இருக்கும் அது. இது வந்து முக்கால்வாசி கடல் வாழ் உயிரினங்கள். அப்போ வந்து கடல்ல வந்து முக்கால்வாசி இருக்கிறது இது. ஓகேங்களா? அவை அளவு மற்றும் வடிவத்தில் பெரும் வேறுபாட்டை காட்டுகின்றன. ஏன்னா அவை எளிய கிளைத்த இழை வடிவங்கள், அதாவது ஜஸ்ட் கிளைத்த பார்த்தீங்களா, எளிதாக சிம்பிளா கிளைத்த இழை வடிவங்களில் இருந்து செல்ஸ் மூலம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ச்ல நிறைய கிளை வச்சு ஃபிலமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரான்ச் வச்சதுல இருந்து நிறைய எக்கச்சக்கமா இந்த ஆலமரம் மாதிரி எக்கச்சக்கமா பிரான்ச் வச்சது வரைக்கும் அவலான்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரான்ச் வச்சது கணக்கு வந்து எக்டோகார்ப். நிறைய பிரான்ச் வச்சது நம்ம படிச்சிருந்தோம். கெல்ப்ஸ்னு கடல்ல இருக்கும்னு. அது அந்த கெல்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வரை போகும். அப்புறமா இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். குளோரோஃபில் வந்து ஏவும் சியும் இருக்கு.
பார்த்தோமே மஸ்ட்டு குளோரோஃபேசியில் வந்து என்ன இருந்துச்சு, குளோரோஃபில் ஏவும் பியும் இருந்துச்சு. அதனால வந்து பச்சை கலர். இதுல வந்து குளோரோஃபில் ஏவும் சியும் இருக்கு. அப்புறமா கெரோட்டின் ஜாந்தோஃபில் இருக்கு. இதனால அது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. அப்போ வந்து பயோபைசின் பண்புகள் தொடர்பான தவறான கூற்றத்தை கண்டறியவும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வாழ்விடம் கடல்வாழ். கரெக்ட். நெக்ஸ்ட் அதிகபட்ச உயரம் 100 மீட்டர் கெல்ப்பு கரெக்ட். மூணாவது நிறமிகள் குளோரோஃபில் ஏபிசின்னு போட்டிருக்காங்க. அது எது ஏபிசியா? தப்பு இல்ல. ஏபிசி தப்பு. ஏன்னா நம்ம என்ன படிச்சோம், ஏவும் சியும் ஜாந்தோஃபில்லும் அப்புறமா வந்து வேற ஒன்று கேரோட்டினேட்ஸும் இருக்குன்னு படிச்சோம். அதனால ப்ரௌன் கலர். பி இல்லை இது. பி எதுல இருக்கு? குளோரோஃபிசில இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பியோஃபைஸ். பியோஃபைஸில் அவற்றில் உள்ள ஜாந்தோஃபில் பூக்கோசன்றின் ஆகியவற்றின் அளவை பொறுத்து அவற்றின் ஆலிவ் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் பல்வேறு நிழல்கள் வரை நிறத்தில் வேறுபடுகின்றன. ஏன்னா ஃபுட்டு எப்படி இருக்கு? காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக சேமிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நல்ல பெரிய பெரிய கார்போஹைட்ரேட்ஸாக சேமிக்கிறாங்க. இது லேமினாரின் அல்லது மேனிட்டால் வடிவத்திலும் இருக்கலாம். லேமினாரின் அல்லது மேனிட்டால்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அந்த வடிவத்தில் இருக்கும். தாவர செல்கள் இந்த தாவர செல்கள் செல்லுலோஸ் ஒரு தாவர செல்களுக்கு செல்லோ சுவர் இருக்கு. நம்ம பார்த்தோம் செல்லுலோசிக் வாழ்னு. இது பொதுவாக வெளிப்புறத்தில் ஆல்கின் மற்றும் என்ற ஜெலட்டின் பூச்சி மூலம் போடப்பட்டு மூடப்பட்டிருக்கும். அதாவது என்னன்னா இதோட செல்ஸ் இருக்கு. அந்த செல்லுக்கு சுற்றியும் செல்லோஸ் இருக்கும். அந்த செல்லோஸ் மேல ஜெலாட்டின் ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஜெலாட்டினஸ் கவரிங் இருக்கும். அந்த அந்த கவரிங் பேர் ஆல்கின். ஓகேங்களா? இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து புரோட்டோபிளாஸ்ட்னா அதோட நியூக்ளியஸும் அதோட சைட்டோபிளாஸ்மும் சேர்த்துருக்கு புரோட்டோபிளாஸ்ட். அதுல என்னென்ன இருக்கும்? பிளாஸ்டிட் இருக்கும். பிளாஸ்டிடு அதை சுத்திலும் வந்து ஒரு நடுவுல வேக்யூல் இருக்கும். சுத்தி நியூக்ளியஸ். ஓகேங்களா? வந்து ஒரு கொஸ்டின். தியோகைசி உறுப்பினர்கள் பண்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை பகுப்பாய்வு செய்யவும் அவற்றின் தனித்துவமான பார்க்கிறோம். அவற்றின் தனித்துவமான நிறத்திற்கு காரணமான முக்கிய நிறமி குளோரோபில் ஆகும். இது மாறுபட்ட அளவில் பைக்குவெழுத்தின் மூலம் மறைக்கப்பட்டுள்ளது. அவரின் செல் சுவர் சிக்கலானது. செலுலோஸ் கொண்ட ஒரு உள்ளடுக்குடன் மற்றும் ஆல்ஜின் கொண்ட ஒரு வெளி ஜெலட்டின் பூச்சுடன் உள்ளது. சேமிக்கப்பட்ட உணவு இருப்புகள் முதன்மையாக குளுக்கோஸ் அல்லது ஸ்டார்ச் போன்ற எளிய சர்க்கரைகளை கொண்டுள்ளது. தாவர செல்கள் புரோட்டோபிளாஸ்ட் ஒரு பெரிய மைய வெற்றிடம் ஒரு உட்கரு மற்றும் பிளாஸ்டிக் கொண்டுள்ளன. எந்த கூற்றுகளை கலவை சரியானது? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு நாலா இல்ல ஒன்னா இல்ல 1 2 3 4 இல்ல 2 3 எது கரெக்டுங்க? ஆன்சர் என்னது? 2 4 தான் கரெக்ட். ஏன் ஃபர்ஸ்ட் எப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குளுக்கோசாந்தின் மட்டும்தான் இருக்கு, பைக்கோ இருக்குன்னு இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் என்னது? நம்ம பார்த்த மாதிரி செல்லுலோஸ் வச்சு ஒரு மதில் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஆல்கின் கோட்டிங் இருக்கு. ஜெலட்டினஸ் கோட்டிங் ஆல்கின் இருக்கு. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு? நம்ம படிச்ச மாதிரி அது வந்து லேமினரின் இல்லை மேனிட்டோல் மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சேர்த்து வைக்கும். சிம்பிள் சுகர் இல்லை ஸ்டார்ச்சா சேர்த்து வைக்க. நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் நம்ம சொல்லியிருந்தோம்ல புரோட்டோபிளாஸ்ட் வந்து சென்டர் நடுவில் வந்து ஒரு வேக்யூலும் நியூக்ளியஸும் இருக்கும். அப்போ அது கரெக்ட். பியோஃபைஸே வந்து பியோஃபைஸ் எப்படி இருக்குன்னா கீழே வந்து ஒரு ஹோல்டு ஃபாஸ்ட் பிடி வேர் ஒரு வேர் இருக்கும். அந்த வேர் அது மேலே வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டை மூலக்கூறு இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதுல இருந்து இலை வரும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து அந்த பியோஃபைஸே பார்க்கறதுக்கு இருக்கும். புரியுதுங்களா? இந்த இலை இதுல இருந்து துண்டு துண்டா ஆச்சுன்னா அது பிராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அது இது வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்து ஏசெக்சுவலிட்டி படத்தை நம்ம மற்ற இன்னொன்றுல பார்த்தோமே ஜூஸ் போர் தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து 2 பிளஜெல்லா இருக்குது ஜூஸ் போர். பை பிளஜெல்லையும் ஜூஸ் போர் வச்சு இங்கே வந்து நடக்குது. ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் அல்லனா ஓகேமஸ் வாங்க பார்த்தோம். அதுதான் இங்கேயும் தியோபைசே பின் பின் பண்புகளுக்கு பின்வரும் கூற்றுகள் எது தவறானதுன்னு சொன்னாங்க. இந்த உயிரினங்கள் பாலில்லா இனப்பெருக்கம் அதாவது வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் இனப்பெருக்கத்தின் ஒரே முறை அதான் பாலில்லா முறையில் உற்பத்தி செய்யப்படும் ஜூஸ்போர்கள் பைரிஃபார்ம் வடிவத்தில் உள்ளன மற்றும் சமமற்ற பக்கவாட்டில் இணைக்கப்பட்ட கசைகளை கொண்டுள்ளன. பாலின பெருக்கம் முழுவதும் ஊகமஸ் வகை சார்ந்தது. கருவுறுதல் ஊகோணத்திற்குள் நடைபெறுகிறது. தாவர உடல் இனப்பெருக்கான ஓல்டு ஃபாஸ்ட் ஒரு டைப் மற்றும் ஒளிச்சேர்க்கை செய்யும் பிராண்ட் என வேறுபடுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் கூட்டு 1 2 தப்பு. அதாவது ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 2 1 4 தப்பு. அப்புறமா வந்து 1 2 3 எல்லாமே தப்பு. 3 தப்பு. அப்புறமா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 3 4 இது எல்லாமே தப்பு. ஆன்சர் என்னன்னா 1 3 தப்பு. ஒண்ணு என்னது நம்ம என்ன படிச்சோம்? வெஜிடேட்டிவ் ரிப்ரசன்ட் ஃபிராக்மெண்டேஷன் வச்சு பார்த்தோம்.
டிஸ்கிரைப்ஸ் asexual reproduction is those person sexual reproduction means vegetative production not the அதாவது என்னன்னா அது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபோகேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து asexual reproduction இருக்கு, செக்ஷுவல் reproduction இருக்கு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, வெஜிடேட்டிவ் reproduction மட்டும் தான் இருக்குனாங்க. அப்ப அது தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 ஜூஸ் போர்ஸ் வந்து 2 ஃபிளாஜெல்லா, அப்புறமா வந்து 2 அன்ஈக்குவலி லேட்ரல், அதாவது சைட்ல இருக்கிற 2 வேற வேற சைஸ் இருக்க ஃபிளாஜெல்லா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 என்னது, செக்ஷுவல் reproduction ஐசோகேமஸ் அயனஸ் சோகேமஸ் எதுவாக வேணா அவ்வளோனாங்க. ஸ்டேட்மெண்ட் 4 என்னது, அட்டாச்சாக சப்ஸ்டார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, ஹோல் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, ஸ்டைப் இருக்கு, அதுவும் வந்து லீஃப் மாதிரி ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்து அடுத்து பியோபைசே வந்து கேமெட்டுகளின் நினைவு நீரில் அல்லது ஊகோனியத்திற்கு நடைபெறலாம். கேமெட்டுகள் பைரிஃபார்ம் கொண்டவை மற்றும் பக்கவாட்டில் இணைக்கப்பட்ட 2 பிளஜெல்லாக்கள் கொண்டுள்ளன. அதை நம்ம சொன்னோம், 2 பிளஜெல்லா இருக்கும். பின்ன காமனா இருக்கு என்னென்ன, டெக்டோகார்பஸ் இருக்கு, டிக்டியோட்டா இருக்கு, லேமினாரா இருக்கு, சர்காசம் இருக்கு, பியூக்கஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க வந்து அதிகமா பார்க்கணும். அடுத்த கொஸ்டின், சர்காசம் மற்றும் பியூக்கஸ் போன்ற பியோபைசே உறுப்பினர்கள் காணப்படும் கேமெட்டுகளின் சிறப்பியல்பு வடிவம் மற்றும் காசு இழை அமைப்பு என்ன? அதுல ஒற்றை நுனிப்பகுதியில் இணைக்கப்பட்ட கசை இழை கொண்ட கோள வடிவம், 2 பக்கவாட்டில் இணைக்கப்பட்ட கசை இழைகள் கொண்ட பைரிஃபார்ம், பின்ன செல்லை சுற்றி பல கசை இழைகள் இணைக்கப்பட்டுள்ள நீள்வட்ட வடிவம், செல்லை 2 நுனிப்பகுதியில் இணைக்கப்பட்டு கசை இழைகளை கொண்ட தண்டு வடிவம். இதுல இது நம்ம பார்த்தோம்னா பைரிஃபார்ம். பைரிஃபார்ம் வடிவத்தில் இருக்கிற பக்கவாட்டில் இணைக்கப்பட்ட கசை இழைகள், அதாவது 2 சைடில் பக்கவாட்டில் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும்.